கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு இப்போலாம் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு பல ட்விஸ்ட்டுகளோட இன்ட்ரெஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கேங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தி ரம்யாவோட அப்பாவும் பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. ரொம்ப நன்றி தம்பி அப்படின்ற மாதிரி சொல்ல, இது ஒன்றும் நான் அந்த ரம்யாக்காக எடுத்த முடிவு கிடையாது, உங்களுக்காண்டியும் என் குடும்பத்துக்காண்டி தான், என் குடும்பத்துக்கு மறுபடியும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்கே கார்த்தியோட ஃப்ரெண்டு போலீஸ் இருக்கார் இல்லையா, அவரும் சொல்கிறாரு, ஆமாம் கார்த்தி நீங்கள் எடுத்த முடிவு நல்லது தான், எதுக்கு நம்ம இதை வெயிட் பண்ணியே பார்க்கலாம், எதுவும் அவசரப்பட்டு முடிவெடுத்து பின்னாடி வந்துட்டு இப்படி பிரச்சனை ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு யோசிக்கணும்ல, நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, கார்த்தி வந்துட்டு எதுக்கு இவனை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறுன்னு வெளியில் வர்றாங்க. ரம்யாவோட அப்பா சொல்கிறாங்க, நான் எதுனாலும் தம்பி உடனே உங்களுக்கு நான் கால் பண்ணி சொல்லிடுறேன், அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்ல, சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வண்டி ஏறி கிளம்பிற. பட் கார்த்திக்கு வந்துட்டு பயங்கர கோவம், அப்படியே டென்ஷன்லேயே தான் ட்ரைவ் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ரம்யாவோட அப்பா வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே நின்றுட்டு இருக்காங்க. இப்படி ஒரு தண்டாந்தர தட்டப்பயிரை பெற்றுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எங்கள் வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ரம்யா வந்துட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கம்மா, உனக்கு இதுக்கெல்லாம் என்ன நன்றி சொல்ல போகிறோன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொல்ல, ஆமத்தை எனக்கு ஒன்றுனா அவள் வந்துட்டு ரொம்ப இன்வால்வ் ஆகி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னதுமே இந்த திக்கம் வந்துட்டு மீனாட்சியும் மைதிலி வந்துட்டு கமெண்ட் பண்ணிக்கிறாங்க, ஆமாம் இவளோட குட்டு என்னைக்கு தான் வெளுக்க போதோ தெரியல, அது தெரியாமல் இந்த தீபாவும் அவளை தலையை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, விடு கூடிய சீக்கிரம் தீபாவுக்கு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு புரிய தான் போகுது, அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி இவன் நடிச்சுக்கிட்டு இருக்காள், அதனால தான் அவள் ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கா, கூடிய சீக்கிரம் சாயை வெளுத்துரும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது முதல்ல நடக்கணும், இந்த கல்யாணத்துக்கு வேண்டாத ஒருத்தர் இந்த வீட்டில் இருக்கானா அது இவ தான் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு ரம்யா பார்க்குறாங்க, இருங்கடி உங்களுக்கு நான் முதல்ல ஒரு பாயாசத்தை போடுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். கல்யாணம்னா ஒரு என்ஜாய்மெண்ட்டை ஃபன்னெல்லாம் இருக்க வேணாமா, பேசாமல் ஏதாவது கேம் விளாட்லாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, இது கூட நல்ல யோசனையாக இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, என்ன கேம் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மியூசிக்கல் சேர் விளாட்லாமா, அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. சரி அதே விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக ஃபன் பண்ணி விளாண்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஆளாக வந்துட்டு அவுட் ஆகி போய்கிட்டு இருக்க, என்னம்மா இதை இப்படி அவுட் ஆகிட்டீங்களே அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்க. கடைசியில் அதாவது மாப்பிள்ளை யாருக்கு அப்படின்ற நிலைமையில் ரம்யாவும் தீபாவும் வந்துட்டு ஒருத்தங்க பார்த்துட்டு அகைன்ஸ்டாக நின்றுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்துட்டு மீனாட்சி மைதிலே சொல்கிறாங்க, தீபா நீ தான் வின் பண்ணணும், ஏன்னா நீ தானே கல்யாணம் பொண்ணு, இதில் ஜெயிச்சாதான் எல்லாத்துலேயும் ஜெயிச்ச மாதிரிப்பா, இப்போயே சொல்லிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, கண்டிப்பாக நீ நான் தான் வின் பண்ணுவேன் அப்படின்றாங்க. இந்த திக்கம் வந்துட்டு ரம்யா இங்கே பாரு, மற்ற இடத்துல வேணால் நீ வின் பண்ணியிருக்கலாம், இந்த இதில் இருந்து ஆரம்பண்டி நான் தாண்டி வின் பண்ணுவேன், கார்த்தியை வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம்லாம் உனக்கு விட்டு கொடுத்துட மாட்டேன், அதுக்கு அடித்தளம் தான் இந்த கேம், இதில் நான் உன்னை வின் பண்ணி உன் மூக்கை உடைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா நினச்சிக்கிறாங்க. அப்புறமேட்டி சுற்றி வந்துட்டு இருக்க டக்குன்னு வந்துட்டு தீபா உட்காந்து வின் பண்ணிடுறாங்க. ரம்யாவுக்கு மூஞ்செல்லாம் செத்து போயிடுச்சு, என்னடா இது ரோம முடுங்குற கோழி மாதிரி தொங்கி போய் கிடக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி சோகத்தில் நின்றுட்டு இருக்க. பட் இந்த திக்கம் வந்துட்டு மீனாட்சி மைதிலி அபிராமி எல்லாம் பயங்கர ஹாப்பி ஆகிடுறாங்க. தீபா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃபன் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கார்த்தி வர்றாங்க. வண்டியிலேருந்து இறங்கி அப்படியே கோவமாக உள்ளே வர, கார்த்தி என்ன சொல்ல போகிறாரு ரம்யா பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ஆர்வமாக இருக்க. பட் ரம்யா தான் இங்கே மூஞ்சூர் வரைக்கும் தூக்கி வச்சுட்டு இருக்காங்களே, அப்படியே ஒரு மாதிரி முறைச்ச மனைக்கே பார்த்துட்டு இருக்காங்க கார்த்தி வந்ததுமே, என்னம்மா இங்கே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்க, வாப்பா உனக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், சும்மா வந்துட்டு கலகலப்பாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக்கல் சேர் வந்துட்டு விளாண்டோம். அதில் கடைசியில் ரம்யாவா தீபாவான்னு இருந்தாங்க, அதில் நம்ம தீபா வின் பண்ணிட்டா, ரம்யா தோத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ரம்யாக்கா எரிச்சு தாங்கவே இல்லை, ஐயோ கன்றாவி இதெல்லாம் பார்க்கணும்னு தலை எழுத்து, நடத்துங்க கூடிய சீக்கிரம் உங்களுக்கெல்லாம் ஒரு ஆப்பு வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். இங்கிட்ட வந்துட்டு கார்த்தி அப்படியே ரம்யாவே முறைச்ச மானைக்கு பார்த்துக்கிட்டு, ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னடா இவன் மூஞ்சில் கலையே இல்லாமல் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்க, ரம்யா மட்டும் முறைச்ச மனை காட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா ப்ரோமோ முடிஞ்சிருது. பட் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த ஹாப்பி மூமெண்ட் வந்துருச்சு. ரம்யாவை பற்றி எல்லா விஷயமே வந்துட்டு கார்த்திக் தெரிஞ்சிச்சு. இனிமேல் வந்துட்டு எபிசோடு வேறு லெவலில் இருக்க போகுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஹாப்பியாக இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.